Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th standard, first term, English, Unit 1, Exploring Space. அதில் Let us speak, page number 91. Next, let us read aloud, page number 97. Let us write, page number 98. நெக்ஸ்ட் ஐ கேன் டூ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லெட் அஸ் ஸ்பீக். இந்த பிக்சரை பாருங்க. இந்த கேர்ள் நேம் வந்து மொழி. மொழியோட அப்பாவை பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க. ஹலோ அங்கிள், ப்ளீஸ் கம் இன். மொழி வந்து அவங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது ஹலோ அங்கிள் ப்ளீஸ் கம் இன் சொல்கிறா. அப்படின்னா அங்கிள் ப்ளீஸ் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு, ஹவ் ஆர் யூ மொழி, நீ எப்படி இருக்க மொழி அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஆம் ஃபைன் அங்கிள், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நான் நல்லா இருக்கேன் அங்கிள், இந்த சோஃபாவில் தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தேங்க்யூ, வேர் இஸ் யுவர் டேட். நன்றிம்மா, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் கேட்குறாரு. ஹீ இஸ் டேக்கிங் பாத், வெயிட் அங்கிள், ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம். அவர் குளிச்சிட்ருக்கிறாரு அங்கிள், நீங்கள் காத்துக்கிட்டுருங்க, நான் போய் நீங்கள் வந்ததை சொல்கிறேன். இட்ஸ் ஓகேம்மா, லெட் ஹிம் கம். சரிம்மா, அவர் வர வரலே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கேன் ஐ கெட் யூ சம் காஃபி டு ட்ரிங்க். குடிப்பதற்கு காஃபி உங்களுக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி மொழி கேட்குறா. தேங்க்ஸ்மா, பட் ஐ ஹேட் காஃபி ஜஸ்ட் நவ். தேங்க்ஸ்மா, இப்போ தான் நான் காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கேன். தென் ஹவ் அபவுட் சம் பட்டர் மில்க் அங்கிள். மோராவது கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கிட்ட மொழி கேட்குறா. என்ன கேட்குறா, அங்கிள் கொஞ்சம் மோராவது குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தட் வுட் பி நைஸ். சரிம்மா, நல்லது அப்படின்னு சொன்னாரு. ஹியர் இஸ் யுவர் பட்டர் மில்க் அங்கிள். இந்தாங்க மோர் குடிங்கன்னு சொல்லி மொழி அந்த அங்கிளுக்கு கொடுக்குறா பாருங்க. இட்ஸ் ரியலி நைஸ், தேங்க்யூம்மா. மோர் ரொம்ப நல்லா இருக்குமா, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி மொழியை பார்த்து சொன்னார். இப்போ நம்ம தேங்க்ஸ் ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வெல்கம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அதே மாதிரி மொழி என்ன சொல்கிறா, யூ ஆர் வெல்கம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டீங்களா? இதே மாதிரி கீழே உரையாடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நீங்களும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தரக்கூடிய பதில்கள். பார்க்கலாமா? இஸ் யுவர் டேட் ஹோம். உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா? கால் யுவர் மாம். உங்கள் அம்மாவை கூப்பிடு. இன்ஃபார்ம் யுவர் டேட் தட் ஐ எம் ஹியர். உங்கள் அப்பாட்ட சொல்லு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஐ வாண்ட் டு see யுவர் டேட். உங்கள் அப்பாவை நான் பார்க்க விரும்புகிறேன். இதெல்லாம் வந்து அந்த கெஸ்ட்டு கேட்கக்கூடிய சென்டென்சஸ். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க பார்க்கலாமா? whom do you want to meet. நீங்கள் யாரை சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க? அம்மாவாக இருந்தால் ஷீஸ் போடணும், அப்பாவாக இருந்தால் ஹீ போடணும். ஷீ ஆர் ஹீ இஸ் நாட் ஹோம். அவங்க இப்போ வீட்டில் இல்லை. ஷீ ஆர் ஹீ ஹேஸ் கான் அவுட் சைடு. அவங்க வெளியில் போயிருக்காங்க. ஷீ ஆர் ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன். அவங்க டவுனுக்கு வெளியில் போயிருக்காங்க. வெயிட், ஷீ ஆர் ஹீ வில் கம் இன் 2 minutes. காத்துருங்க,
அவங்க இன்னும் 2 மினிட்ஸில் வந்துருவாங்க. டேட், someone has come to see you. டேட், உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் இதை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், let us read aloud. நல்லா சத்தமாக படிக்கணும். read the passage 3 times and color a space shoot for each time. நீங்கள் இந்த பேசேஜை 3 டைம்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு தடவையும் படிக்கும் போது இங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஷூட் இருக்குது தானே, இதுக்கு நீங்கள் கலர் அடிக்கணும். A space shoot is like a spaceship built for one. இந்த ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது விண்வெளியில் பயன்படுத்தும் உடை. A space suit lets us work and live in space. விண்வெளியில் வேலை செய்யறதுக்கும் அங்கே வாழ்வதற்கும் இந்த ஸ்பேஸ் சூட் பயன்படுது. It protects us from the heat and the cold. இந்த உடையானது வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து நம்மை பாதுகாக்குது. It gives us air to breathe. சுவாசிப்பதற்கான காற்றை இந்த உடை தருகிறது. The suit is made of many parts and has water to drink. இந்த உடையானது குடிப்பதற்கு தண்ணீரை தருகிறது. It even has a built-in toilet if you need to use. அது மட்டுமல்ல, இந்த உடையில் டாய்லெட் வசதியும் இருக்கு. இப்போ 1 டைம் ரீட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஸ்பேஸ் ஷூட்டுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கலர் அடிக்கணும். ஓகேவா? அந்த 3 டைம்ஸ் படிக்கும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் அடிங்க. An astronaut wears a space suit. அந்த அஸ்ட்ரானட் இருக்காங்க தானே, விண்வெளி வீரர்கள், அவங்க என்ன போட்டுப்பாங்க? ஸ்பேஸ் சூட். A space suit is like a dash. இந்த ஸ்பேஸ் சூட் எங்கே போடணும்? ஸ்பேஸ் ஷிப், விண்வெளியில் தான் இந்த ஸ்பேஸ் ஷூட் பயன்படுத்துவாங்க. A space suit allows us to work and live in space. Space suit protects us from dash and dash. அப்படின்னா a space suit protects us from heat and cold. இந்த உடையானது வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பாதுகாக்குது. Circle the things that the space suit provides us. ஸ்பேஸ் சூட் என்ன வசதி ப்ரொவைட் பண்ணுறதுன்றத கீழே கொடுத்துருக்காங்க. சரியானதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணணும். அது எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது? ஏர். அடுத்தது வாட்டர். ஓகேவா? அடுத்தது லெட்டர்ஸ் ரைட், எழுதுதல், லெட்டர் ரைட்டிங். இங்கே ஒரு லெட்டர் ரைட்டிங் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஒரு மாடலும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல நம்பர் 15 பிக் ஸ்ட்ரீட், நமச்சிவாயபுரம், 26 ஜூன் 2019. இப்படி எழுதும் போது இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வீட்டு நம்பர் எழுதி ஸ்ட்ரீட் நேமும் எழுதணும். அப்புறம் எந்த ஊர்லேருந்து நம்ம எழுதுகிறோன்றதை அதை இங்கே எழுதணும். அப்புறம் தேதி இங்கே போட்டுக்கோங்க. டியர் குமரன், டியர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் எழுதும் போது டியர்னு போட்டு தான் எழுதணும். அன்புள்ளன்னு அர்த்தம். நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அவங்க பேரை இங்கே போடணும். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க? ஐ ஆம் ஃபைன் ஹியர், நான் இங்கே நல்லா இருக்கேன். தேர் இஸ் எ ஃபெஸ்டிவல் இன் மை வில்லேஜ் நெக்ஸ்ட் வீக். எங்கள் கிராமத்தில் ஒரு திருவிழா அடுத்த வாரம் நடக்க இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் யூ டு த ஃபெஸ்டிவல். அந்த விழாவுக்கு உன்னை இன்வைட் பண்ணுறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ப்ளீஸ் பிளான் டு பி ஹியர் ஆன் மண்டே த 30th. ப்ளீஸ் நீ என்ன பண்ணுற? வரக்கூடிய மண்டே 30ஆம் தேதி இந்த திருவிழாவுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோ. ஐ எம் ஈகர் டு மீட் யூ. உன்னை சந்திப்பது நான் ஆர்வமாக இருக்கேன். கன்வே மை ரெகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். என்னுடைய மரியாதைகளை உன் அப்பா அம்மாவிற்கு தெரிவிக்கவும்.
உன் பெற்றோருக்கு தெரிவிக்கவும் கூட சொல்லலாம். யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், உன் அன்பு நண்பன். இந்த இடத்துல உங்கள் பேரை எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ லெட்டர் ரைட்டிங்கில் இங்கே ஒரு லெட்டர் மாடல் கொடுத்துருக்காங்க தானே, அதே மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளும் ஒரு லெட்டர் எழுதணும். பாருங்க, ரைட் எ லெட்டர் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன். அப்படி சொல்கிறேன் கேளுங்க. ரைட் எ லெட்டர் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன். உன்னுடைய நண்பனை சம்மர் வெக்கேஷனுக்கு உங்கள் ஊருக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே இருக்கிற மாடலை வச்சு அதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். முதல்ல பாருங்கள், நான் என்ன சொன்னேன்? டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் எழுதிக்கணும். அடுத்தது உங்கள் ஊரோட நேம் எழுதணும். எந்த டேட்டுக்கு எழுதுறீங்களோ அந்த டேட்டை இங்கே போட்டுக்கணும். அப்புறம் இங்கே டியர்னு எழுதி யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க பேரை இங்கே போட்டுக்கோங்க. ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க? ஐ ஆம் ஃபைன் ஹியர், நான் இங்கே நல்லா இருக்கேன். ஹோப் யூ ஹாவ் ரிட்டன் யுவர் ஆனுவல் எக்ஸாம் வெல், நீ ஆனுவல் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். மை எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர், என்னுடைய எக்ஸாம்ஸும் முடிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் பிளான் டு விசிட் அவர் ஹோம் ஃபார் தி சம்மர் ஹாலிடேஸ். ப்ளீஸ் நீ இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோ. ஐ வில் ஷோ அரவுண்ட் அவர் டவுன், நான் உனக்கு எங்கள் ஊரை சுற்றி காண்பிப்பேன். ஐ எம் ஈகர் டு ஹியர் ஃப்ரம் யூ, உன் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், என்னுடைய மரியாதையை உன்னுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கவும். யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், உன் அன்பு நண்பன் போட்டு உங்கள் பேரை எழுதிருங்க. இதுக்கு என்ன பேர்னா இன்ஃபார்மல் லெட்டர்னு பேர். அடுத்தது ஐ கேன் டூ, ஆன்சர் தி ஃபாலோயிங். இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை, இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? இதனுடைய நேம் எழுதணும். நம்முடைய தாய்மொழியில் அதுக்கு என்ன பேருன்னு எழுதணும். இந்த ஆப்ஜெக்டினுடைய நேமை வச்சு ஒரு சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இதுக்கு என்ன பேர்? அன் ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு பேர். மதர் டங்கில் என்ன சொல்லுவோம்னா பறக்கும் தட்டு. யூஸ் இன் எ சென்டென்ஸ், UFOs have been featured in many movies. ஓகேவா? Write the compound words from the pictures. இங்கே 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பிக்சர்ஸை நேமை எழுதி ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸை நம்ம எழுதணும். இது என்ன பிக்சர்? கீ. இது என்னது? போர்ட், கீபோர்ட். இது என்னது? புக். இது வார்ம், புக் ப்ளஸ் வார்ம், புக் வார்ம். இதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். யூஸ் த க்ளூஸ் அண்ட் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கவ் ப்ளஸ் பாய், cowboy. Rain plus coat, raincoat. Fill in the blanks with the collective noun. Swam, shoal, flock அப்படின்னு கேட்டு இருக்கு. இது எங்கெங்க எது வரும்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த ஃபிஷ்ஷுக்கு பாருங்க, a shoal of fish, a flock of birds, a swarm of bees. மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. A shoal of fish, a flock of birds, a swarm of bees. ஓகேவா? Circle the abstract noun. இதில் எது abstract nounோ அதுக்கு நம்ம சர்க்கிள் போடணும். பாருங்க, fear,
பியூட்டி, ஹாப்பினஸ், ஆங்கர், ஹானஸ்டி. இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.